சப்பாத்தி சாதத்துக்கு வச்சு சாப்பிடுற மாரி ஒரு முட்டை தொக்கு தாங்க செய்ய போறோம். ஒரே மாரி முட்டை தொக்கு செய்யாம, இந்த மாரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இப்ப இந்த முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் 6 முட்டைய பாயில் பண்ணி எடுத்துக்கினேன். முட்டைய இதே மாரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எத்தனிக் காட்டன் பேன்ல இருந்து கேஸ்ட் அயர்ன் ஃப்ரை பேன் வாங்கியிருந்தாங்க. ஃபினிஷிங்ல பாருங்க ஸ்மூத் ஃபினிஷிங்கா கொடுத்துருக்காங்க. இதுக்கு லிட்டு கூட வருங்க. இதை வந்து பிரீமியம் குவாலிட்டிங்க. ஆல்ரெடி சீசனிங் பண்ணி தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்குங்க. இவங்க வந்து இந்தியா யுஏஇல 2 இடத்துல பிசினஸ் பண்றாங்க. இதுல யூஸ்வல் மேனுவல் கூட கொடுத்துருவாங்க எப்படி இந்த பேன் யூஸ் பண்றதுன்னு. வேணுன்றவங்க டீடைல்ஸ் செக் பண்ணி பாருங்க. இப்போ பேன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச வெங்காயம் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டா எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் வேணுன்றவங்க புளி கூட கரைச்சு சேர்த்துக்கலாம். இதுலயே துருவி வச்ச முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கினேன். லாஸ்ட்ல கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். முட்டை தொக்கு ரெடி. சூடான சாதத்திலயோ இல்ல சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்காங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.